ஓம் சாந்தி. இன்று அறிவோமா ஆன்மீக பகுதியில் இறைவனின் இதயத்தை வென்றுவிட்டீர்களா என்ற தலைப்பை பற்றி பார்க்கலாம். பல பிறவிகளாக இறைவன் நமக்கு மிகவும் நெருக்கமானவராகவும் மிகவும் நேசிக்கப்படுபவராகவும் இருக்கிறார். நாம் எவ்வளவு தூய்மையாக இருக்கிறோம் என்பதையும் ஒவ்வொரு செயலையும் எவ்வளவு நேர்மையாக செய்கிறோம் என்பதையும் சார்ந்துதான் நாம் மீது இறைவனுடைய அன்பு மற்றும் விருப்பம் உருவாக்குகிறது. மேலும் இறைவனுடைய இதயத்தில் நாம் இடம் பெறுகிறோம். பிறகு இதன் அடிப்படையில் இறைவன் நம்மை ஆழ்ந்த அன்பு மற்றும் மரியாதையுடன் பார்க்கிறார். நாம் சிந்திக்கும் போது, பேசும்போதும், செயல் செய்யும் போதும் இதை மறந்திருக்கலாம். மேலும் சில நேரங்களில் தவறான திசையில் சென்று எதிர்மறையான செயல்களையும் செய்து இருக்கலாம். தவறான செயல்கள் இறைவனுடனான நம்முடைய தொடர்பை துண்டித்து நமக்கு துக்கத்தை கொடுக்கின்றன. ஏனென்றால் நாம் கர்மத்தின் விதிக்கு புறம்பாக செயல்படுகிறோம். மேலும் அந்த நேரத்தில் இறைவனுடைய அழகான ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வது இல்லை. நேர்மையும் தூய்மையும் இல்லாமல் நாம் செய்யும் காரியம் நம் மீதும் பிறர் மீதும், அதையும் விட மிக முக்கியமாக மிக உயர்ந்த இறைவன் மீதும் நாம் கொண்டுள்ள மரியாதையை அழித்து விடுகிறது. நாம் பிறருக்கு எவ்வளவு மகிழ்ச்சியை கொடுக்கிறோம் என்பதை பொறுத்து இறைவனுடைய அன்பை பெறுகிறோம். மேலும் அவருடைய மனதை வெற்றி கொள்கிறோம். ஏனென்றால் பிறர் மீது நிரந்தரமாக யார் அன்பு செலுத்துகிறார்களோ, பிறரிடம் எதிர்மறையான செயல்கள் செய்து அவர்களை பற்றி எதிர்மறையாக சிந்தனை செய்து அல்லது பேசி ஒரு பொழுதும் துக்கம் கொடுக்காமல் இருக்கின்றார்களோ, அவர்களை இறைவன் அதிகமாக நேசிக்கின்றார். அன்றைய நாளை இறைவனுடைய அன்பை மனதில் நிறைத்து கொண்டு ஆரம்பிப்பதனால் இறைவனுடைய படிப்பினைகளுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். மேலும் அவர் எதை அறிவுறுத்துகின்றாரோ அதையே முழு நாளும் செய்ய வேண்டும் என்கின்ற விழிப்புணர்வு உருவாகுகிறது. நாம் எடுத்து வைக்கும் எந்த ஒரு அடியாவது இறைவனால் விரும்பப்படவில்லை என்றால் முழு எச்சரிக்கையுடன் அதை கவனமாக சோதனை செய்ய வேண்டும். ஏதாவது தவறுகள் நிகழ்ந்தால் உடனடியாக நம்மை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். மேலும் புதிதாக தொடங்க வேண்டும். இதை நாம் எவ்வளவு அதிகமாக உறுதியுடனும் எளிதாகவும் செய்கின்றோமோ அவ்வளவு அதிகமாக நமது வாழ்க்கை தவறுகள் இன்றியும் பிரச்சனைகள் இன்றியும் இருக்கும். ஏனென்றால் நமது வாழ்க்கையில் நாம் எதிர்நோக்கும் பல பிரச்சனைகள் நமது எண்ணங்கள், வார்த்தைகள் மற்றும் செயல்களால் ஏற்பட்டுள்ள தவறுகளின் விளைவு ஆகும். ஒவ்வொரு செயலிலும் அவரை நினைவு செய்வதும், ஒவ்வொரு எண்ணம், சொல், செயலில் அவருடைய ஆன்மீக ஞானத்தை பயன்படுத்துவதும் நம்மை இறைவனுக்கு மிக நெருக்கத்தில் கொண்டு வந்து அவருடைய மனதில் மிகவும் முக்கியமான இடத்தை சம்பாதித்து கொடுப்பதற்கான இன்னொரு அம்சமாகும். மேலும் அவ்வாறு செய்வதோடு சேர்த்து முழு நாளில் நாம் சந்திக்கும் ஒவ்வொருவரிடமும் இறைவனுடைய ஞானம், குணங்கள் மற்றும் சக்திகளை எவ்வளவு பகிர்ந்து கொள்கின்றோமோ அவ்வளவு அவர்களும் இறைவனுக்கு நெருக்கத்தில் வருவார்கள். இது நமக்கு இறைவனுடைய மனதில் மிகவும் முக்கியமான இடத்தை நமக்கு சம்பாதித்து கொடுக்கும். ஓம் சாந்தி.